ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆர் ஃபைனல் மேட்ச்சில் கேகேஆர் அணி எஸ்ஆர்ஹெச் அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக சேப்பாக்கத்தில் கோப்பையை வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஐபிஎல் டிராஃபியை அடித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் எதனால் கேகேஆர் ஜெயிச்சாங்க, எப்படி பேட் கம்மிங் தலைமையிலான எஸ்ஆர்ஹெச் தோற்றாங்க அப்படிங்கிறது இந்த மேட்சோடைய ஹைலைட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பந்துவீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செய்தது முதல் தோல்விக்கு காரணமாக பார்க்கப்படுது. பேட்டிங்கை தேர்வு செஞ்சு அடுத்து எஸ்ஆர்ஹெச் வீரர்கள் அவுட் ஆனாங்க. முதல் விக்கெட் அபிஷேக் சர்மா 5 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ஸ்டார்க் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக ட்ரெவிஸ் கட் ஃபேஸ் பண்ண முதல் பால்லேயே டெக் அவுட்டில் வைபவ் ரன் போட்ட பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். ராகுல் ருபாத்தியா 13 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது ஸ்டார்க் போட்ட பாலில் ரமன்தீப்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அடுத்த வந்து நிதிஷ் ரெட்டி 10 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்ஷத் ராணா போட்ட பாலில் குல்பார்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். மார்க்கரம் 23 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும் போது ரசூல் போட்ட பாலில் ஸ்டார்க்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ஹென்ரி கிளசன் 16 ரன்லையும் சபாஸ் அகமது 8 ரன்லேயே அவுட் ஆக கேப்டன் பேட் கமிங்ஸ் 19 பாலுக்கு 24 ரன் அடித்து கடைசி விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. இதனால எஸ்ஆர்ஹெச் அணி 18.3 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 113 ரன் அடித்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே ஃபைனலில் லோயஸ்ட் டார்கெட் அடித்த அணி அப்படிங்கிற மோசமான சாதனையை எஸ்ஆர்ஹெச் படித்தாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் ஸ்டார்க் ஹர்ஷத் ராணா 2 விக்கெட்டும், ரசூல் 3 விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி, நரேன், வைபவ் அரவுன் ஒவ்வொரு விக்கெட் எடுத்து பந்து வீசின அனைவருமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய கொல்கத்தா அணி இதெல்லாம் ஒரு டார்கெட்டானு பவர் பிளேலேயே 72 ரன்களுக்கு மேலே அடித்தாங்க. அந்த அணியை சேர்ந்த நரேன் 2 பாலுக்கு 6 ரன்ல அவுட் ஆனாலும் குர்பாஜி 32 பாலுக்கு 39 ரன் 5 பவுண்டு 2 சிக்ஸ் 121 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும் போது அவுட் ஆகிட்டார். அடுத்ததாக வந்த வெங்கடேஷ் ஐயர் அதிரடியாக விளாண்டார். செய்யர் அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்து கடைசி வரையும் கிரீஸில் இருந்தார். இதில் வெங்கடேஷ் ஐயர் 26 பாலுக்கு 52 ரன் 3 சிக்ஸ் 4 பவுண்டரி 200 கிட்ட சைக்கிள் வச்சு போட்டியை முடிச்சிட்டார். செய்யர் 3 பாலுக்கு 6 ரன் அடிக்க கொல்கத்தா அணி 10.3 ஓவர் முடிவில் 2 விக்கெட்டில் போயிருக்கு 114 ரன் அடித்து இந்த ஈஸியான டார்கெட்டை 10 ஓவர்லேயே அடித்து மூன்றாவது முறையாக ஐபிஎல் பட்டத்தை தத்தி பறிச்சிருக்காங்க கொல்கத்தா அணி. ஸோ வெங்கி ஐயர் 1 ரன் அடித்து வெற்றி இலக்கை பூர்த்தி பண்ண உடனேயே கொல்கத்தா வீரர்கள் மைதானத்துக்குள்ளே ஓடி வந்து செலிப்ரேஷனை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் கொல்கத்தா அணியை சேர்ந்த சேஎஸ் ஐயர் இதற்கு முன்னாடி டெல்லி அணியை ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த சீசன் தோற்றாலும் இந்த முறை ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கம்மின்ஸுக்கு எதிராக சூப்பராக செயல்பட்டு ஈஸியாக இந்த வெற்றியை கேகேஆர் அணிக்கு தேடி கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் கேகேஆர் வீரர்களுடைய மிக சிறந்த அதாவது இந்த சீசன்லேயே கேகேஆர் அணி எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. பேட்டிங் பந்து வச்சு ஃபீல்டிங்னு எல்லா இடத்துலையும் நம்ப முடியாத ஆட்டத்தை கொடுத்து வெறித்தனமாக டாப் 1 இடம் பிடிச்சு பிளே ஆஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணியை குவாலிஃபயர் 1லேயே வீழ்த்தி ஃபைனல் போய் தற்போது ஃபைனல்லையும் கெத்தாக ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆர் அணியை சென்னை சேப்பாக்கத்தில் ஃபைனலில் வீழ்த்தோம்னா அது சென்னையால் தான் முடியும். அந்தளவுக்கு கேகேஆர் அணி ஸ்ட்ராங்கான அணியாக இருக்காங்க. மேலும் எஸ்ஆர்ஹெச் அணி டாஸை வெற்றி பெற்று பந்து வீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செய்தது. எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்கள் பொறுப்போடு விளையாடாமல் அடுத்தடுத்து அவுட் ஆனது போல் பல காரணத்தால் இந்த மேட்ச்சில் தோற்றுருக்காங்க. மேலும் கொல்கத்தா அணி 3வது முறையாக கோப்பையை வெற்றி பெற்றது மூலம் சிஎஸ்கே மும்பை அணிகளுக்கு அடுத்தபடியாக 3வது முறையாக கோப்பையை வெற்றி பெற்ற அணி அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க. மேலும் சென்னை சேப்பாக்கத்தில் இதற்கு முன்னாடி சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் ஃபைனல் மேட்ச்சில் கேகேஆர் அணி சிஎஸ்கேவை வீழ்த்தி பட்டத்தை வென்றாங்க. தற்போது சென்னையில் நடந்த எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆர் ஃபைனல் மேட்ச்லையும் கேகேஆர் அணி சென்னை சேப்பாக்கத்தில் எஸ்ஆர்ஹெச் அணியை வீழ்த்தி கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க.